உங்கள அமைதிப்படுத்த நீங்க பயன்படுத்துற அதே கருவிதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் காரணமா இருந்தா எப்படி இருக்கும்? ஹம் இது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி. அதாவது அமைதியை தேடி உங்க மனசை நீங்க பயன்படுத்துறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த மனசு தான் உங்களை ஓட விட்டுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா. நாம எப்பவுமே நம்ம பிரச்சனைகளுக்கு வெளியில தான் தீர்வு தேடுறோம். ஆமா. தொடர்ந்து தகவல்களால் நிரம்பி வழியும் இந்த உலகத்துல மனதின் வரம்புகளை தாண்டி ஒரு உண்மையான அமைதியை தேடும் நபரா நீங்க இருந்தா இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல் நிச்சயமா உங்களுக்கானதுதான். ஆக்சுவலா பிரச்சனையோட ஆணிவேர் நம்மளோட உளவியல்ல, அதாவது சைக்காலஜில தான் இருக்கு. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் ரொம்பவே விசேஷமானது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 1986ஆம் ஆண்டு ஓஷோ அவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு உருகுவே நாட்டின் புண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகர்ல ஒரு தொடர் சொற்பொழிவு கொடுத்தார். ஓ, தன்னோட சன்னியாசிகளுக்கு கொடுத்தாரே அந்த உரைதானே? எக்ஸாக்ட்லி. பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்புல அவர் பேசினதோட 22வது பகுதியை தான் நம்ம இன்னைக்கு ஆழமா ஆராய போறோம். சூப்பர். ஓஷோவோட இந்த உரைகள் உளவியலோட வரம்புகளை உடைச்சு ஆழமான தியானத்தோட பாதையை நோக்கி நம்மளை எப்படி வழிகாட்டுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். நிச்சயமா. சுருக்கமா சொல்லணும்னா வெளியில தேடுறத நிறுத்திட்டு உள்ள பயணிக்க போறோம். வாங்க அமைதிக்குள் நுழைவோம். சரி, ஆரம்பிக்கலாம். எனக்கு ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நாம அடிக்கடி கேட்கிற ஒரு செல்ஃப் ஹெல்ப் அட்வைஸ் இருக்கு. ஜஸ்ட் பி யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்கள மாதிரியே இருங்கன்னு எல்லாரும் சொல்றதுதான். அதுதான். நான் யாருன்னு எனக்கு தெரியாதப்போ நான் எப்படி என்ன மாதிரியே இருக்கிறது? இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது ரொம்ப துல்லியமான கேள்வி. உங்களோட விருப்பங்கள், வெறுப்புகள், நீங்க வளர்க்கப்பட்ட விதம், உங்க சமூகம் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜா மாத்தி அதத்தான் நான் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை என்னன்னா அது எதுவுமே நீங்க கிடையாது. கொஞ்சம் இருங்க. அப்போ என்னோட அடையாளங்கள் எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி எனக்குள்ள பல வருஷங்களா ஏத்தப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அப்படி பார்த்தா இந்த ப்ரோக்ராமை எந்த மாற்றமும் இல்லாம எமோஷனலா அப்படியே செயல்படுத்துறது தான் நாம இருப்பதா? நிச்சயமா கிடையாது. அந்த ப்ரோக்ராம் படி இயங்குறது நீங்க கிடையாது. அப்போ எதுதான்னா? அந்த ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு அடி விலகி நின்று உங்களுக்குள்ள ஓடுற எண்ணங்களை, கோபத்தை, சந்தோஷத்தை வேடிக்கை பார்க்கும் ஒரு சாட்சியாக மாறுவதுதான் உண்மையான நீங்க. ஓஹோ. உங்களுக்கு பயங்கரமா கோபம் வருது. ஆமா, அந்த நேரத்துல ரொம்ப டென்ஷன் ஆகும். அந்த நிமிஷம் நீங்க அந்த கோபமாவே மாறிடுறீங்க. ஆனா அடுத்த நிமிஷம் நான் ஏன் இவ்ளோ கோபப்படுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு குரல் கேக்குது பாருங்க. ஆமா, ஒரு செகண்ட் கழிச்சு நாமளே ரியலைஸ் பண்ணுவோம். கரெக்ட். அந்த விழிப்புணர்வு தான் சாட்சி, அதாவது வாட்சர் அப்படின்னு சொல்றது. ஓகே. அந்த கோபத்தை நான் கவனிக்கிறேன். ஆனா நான் கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறத என்னாலேயே கவனிக்க முடியாதா? அந்த கவனிக்கும் தன்மையை எப்படி பாக்குறது? அத உங்களால கவனிக்கவே முடியாது. ஏன்? ஏன்னா கவனிப்பதே நீங்க தான். ஒரு கண்ணால உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனா அதே கண்ணால தன்னைத்தானே நேரா பார்க்க முடியாது இல்லையா? ஆமா, கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது. அதேதான். நீங்க விழிப்புணர்வோட பிறந்தீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வுக்கு எந்த அடையாளமும் இல்ல. இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. இதுக்கு கபீர்தாசரோட ஒரு அற்புதமான கவிதை இருக்கு. அவர் சொல்றாரு, பிறக்கும்போது எனக்கு வழங்கப்பட்ட ஆன்மாவ இந்த உலகத்தால எந்த மாசும் அடையாமல் எப்படி எனக்கு கொடுக்கப்பட்டதோ அப்படியே தூய்மையாக மரணத்தின் போது திருப்பி கொடுத்து விட்டேன்னு சொல்றார். வாவ், அந்த வரிகள் ரொம்ப ஆழமானது. அப்போ டிராஃபிக்ல கோவப்பட்டாலும் அந்த கோபம் என்னை பாதிக்காம நான் ஒரு சாட்சியா மட்டும் இருக்கிறது தான் உண்மையான நிலை. எக்ஸாக்ட்லி. அப்போ இது ஒரு வகையான சரணடைதல் தானே? நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுடுறதான். சரணடைதல் அப்படிங்கிறது உலகத்துல இருந்து விலகி ஓடுறதோ சந்நியாசியா காட்டுக்குள்ள போறதோ கிடையாது. வேற என்ன? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே செய்யற வேலைகளை முழு விழிப்புணர்வோட செய்வது. இங்கதான் நீங்க லெட் கோ அப்படிங்கிற சரணடைதலை புரிஞ்சுக்கணும். ஓகே. இது சம்பந்தமா புத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தர் புத்தர்கிட்ட நான் உங்களோட பாதங்கள்ல சரணடைய விரும்புறேன்னு சொன்னார். அதுக்கு புத்தர் சம்மதிச்சாரா? இல்ல. அதுக்கு புத்தர் உன்னால சரணடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஒருத்தர் விரும்பி வரும்போது ஏன் முடியாதுன்னு சொல்லணும்? ஏன்னா சரணடைதல் அப்படிங்கிறது நீங்க உங்க ஈகோவோட செய்யும் ஒரு செயல் கிடையாது. அது தானாக நிகழ வேண்டிய ஒன்று. புரியல, கொஞ்சம் விரிவா சொல்றீங்களா? அதாவது நான் சரணடைறேன்னு நீங்க முடிவெடுத்தா அங்க நான் அப்படிங்கிற அகந்தை உசுரோட தான் இருக்கு. இன்னைக்கு நான் சரணடைறேன்னு சொல்ற நீங்க நாளைக்கு மனசு மாறுனா அதை திரும்ப பெற்றுக்க முடியும். ஓஹோ, கரெக்ட் தான். நாம முடிவெடுத்தா நாமளே மாத்தலாம். ஆமா, உண்மையான சரணடைதல் என்பது ஒரு மரணத்தை போல. அது ஒருமுறை நிகழ்ந்து விட்டால் திரும்ப பெறுவதற்கு அங்க நீங்க இருக்க மாட்டீங்க.
முடிவெடுக்கிற உங்க மனம் அங்க முழுமையா கரைஞ்சிடும். இதுல தான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. சரணடைதல் நடக்கணும்னா நாம முடிவெடுக்கிறத நிறுத்தணும்னு சொல்றீங்க. அந்த முடிவெடுக்கிறது நம்ம மனம்தான். ஆமா. ஆனா நாம புத்திசாலித்தனமா வாழணும்னா மனம் பல கோணங்கள்ல யோசிச்சு ஆராய்ஞ்சு முடிவெடுக்கணும் அல்லவா? நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான கேள்விதான். இல்ல, இப்ப கார்ப்பரேட் உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிஇஓ வெற்றி பெறதுக்கு காரணமே அவரோட மனசு வேகமா சரியா முடிவுகளை எடுக்கிறதுனால தானே? ஒரு ஷார்ப்பான மைண்ட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே? இங்கதான் நாம ஏமாந்துட்டு இருக்கோம். சமூகம் கொண்டாடுற இந்த முடிவெடுக்கும் மனம் என்பது அடிப்படையில ஒரு நிரந்தரமான ஊசலாட்டம். ஊசலாட்டமா? ஆமா. மனம் எப்பவுமே இரண்டு எதிர் துருவங்களுக்கு இடையே தத்தளிக்கும். கடந்த காலமா எதிர்காலமா, லாஜிக்கா எமோஷனா, இது சரியா அது சரியா, இப்படிதான் அது வேலை செய்யும். ஓ, எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. மனம் ஒருபோதும் 100% உறுதியா ஒரு விஷயத்தை ஏத்துக்காது. அந்த 1% சந்தேகம் எப்பவும் இருக்கும். இத விளக்க சாரன் கியர்கெகார்ட் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற டேனிஷ் தத்துவஞானியோட கதைய பார்க்கலாம். தத்துவஞானிகள்னாலே ரொம்ப தெளிவா இருப்பாங்களே, அவரோட மைண்ட் எப்படி தத்தளிச்சுது? அவரு ஈதர் ஆர், அதாவது இதுவா அல்லது அதுவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவ புத்தகத்தையே எழுதினாரு. அட, ஆனா அவர் வாழ்க்கையில எதிலுமே அவரால முடிவெடுக்க முடியல. ஒரு பெண் அவரை உயிர்க்குயிரா காதலிச்சாங்க. கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்டாங்க. ஓஹோ, அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதுக்கு அவரு கல்யாணம் ஒரு பெரிய விஷயம், பல கோணங்கள்ல யோசிச்சுதான் முடிவெடுக்கணும்னு சொன்னார். அது நியாயமான பதில் தானே? ஆனா அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த பெண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் வாழ்க்கை முழுதும் கல்யாணமே பண்ணிக்காம இறந்து போனார். என்னது, ஒரு எஸ் ஆர் நோ சொல்றதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு நாம நெட்ஃபிளிக்ஸ்ல எந்த படம் பார்க்கறதுன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்து கடைசில எதையுமே பார்க்காம தூங்குறோமே, அதே மாதிரி தான் அவர் கல்யாண விஷயத்துல பண்ணிருக்காரு. சரியா சொன்னீங்க. அதே டிசிஷன் பாராலிசிஸ் தான். அது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு ப்ரொஃபசர் வேலை கிடைச்சது. அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட அவருக்கு பல மணி நேரம் ஆச்சு. ஏன் அதுலயும் குழப்பமா? ஆமா, இந்த வேலைக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பம். அவர் இறந்தப்போ அவர் அறையில அந்த ஃபார்ம் கையெழுத்து இல்லாமலேயே கிடந்தது. பாவங்க அவரு. இதுல உச்சக்கட்ட விசித்திரம் என்னன்னா, அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட அப்பா தான் சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு பேங்க்ல போட்டு மாசம் முதல் தேதியில கியர்கெகார்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருந்தார். சரி. அவர் இறந்த அன்னைக்கே மாசத்தோட முதல் தேதி போய் அந்த மாசத்துக்கான பணத்தை வாங்கினார். அதுதான் அந்த அக்கவுண்ட்ல இருந்த கடைசி பணம். அதன் பிறகு அவருக்கு எந்த வருமானமும் இல்ல. ஐயோ. அடுத்த மாசம் எப்படி வாழ்றதுன்னு அவர் மனம் பயங்கரமா குழம்பிருக்கும். ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு தெருவுல நடந்து வரும்போதே அவர் விழுந்து இறந்துட்டார். மை காட். அடுத்த மாசம் என்ன பண்றதுன்னு முடிவெடுக்க முடியாத மனசு அன்னிக்கே உடம்ப விட்டுடுச்சு. இது நிஜமாவே ஒரு பயங்கரமான மனநிலை. ஆமா, இதுக்கு இன்னொரு உதாரணமும் ஓஷோ சொல்றார். அவரோட கிராமத்துல ஒரு பொற்கொல்லர் இருந்தார். பொற்குள்ளர்னா நகை செய்றவரா? ஆமா, அவர் கடைய பூட்டிட்டு பூட்டு சரியா லாக் ஆகியிருக்கான்னு 2-3 தடவை இழுத்து பாப்பார். அது நிறைய பேர் பண்றதுதான். ஓஷோ ஒரு நாள் அவர் வழக்கம் போல கடைய பூட்டி செக் பண்ணிட்டு கிளம்பும்போது சாதாரணமா அவர்கிட்ட போய், என்னங்க பூட்ட சரி பாத்தீங்களா அப்படின்னு கேட்டார். 3 தடவை செக் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த கேள்வி அவரை பாதிச்சுதா? ரொம்ப மோசமா பாதிச்சுது. அவருக்கு திடீர்னு சந்தேகம் வந்துடுச்சு. நான் செக் பண்ணினேனா ஒருவேளை மறந்துட்டேனோ அப்படின்னு திரும்ப போய் செக் பண்ணார். மைண்டோட சந்தேகம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஓஷோக்கு புரிஞ்சிடுச்சு. ஓ, ஓஷோ இதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா, ஓஷோ சந்தைக்கு காய்கறி வாங்க போனா அங்க போய் அந்த பொற்கொள்ளர்கிட்ட பூட்டை செக் பண்ணீங்களா என்பார். அவர் காய்கறி அங்கேயே போட்டுட்டு கடைய பார்க்க ஓடுவார். மடப்பாவமே. ஒருமுறை ரயில் நிலையத்துல கல்யாணத்துக்கு போக டிக்கெட் வாங்கிட்டு நிக்கிறப்போ ஓஷோ அதையே கேட்டார். அந்த பொற்கொள்ளர் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு கடைய பார்க்க போனார். திரும்பி வர்றதுக்குள்ள ரயில் போயிடுச்சு. அந்த ஒரு சின்ன சந்தேகம் அவரை பைத்தியமாக்கிடுச்சு. இதுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளியே வந்தாலும் கேஸ் ஆஃப் பண்ணோமா, அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணோமான்னு மைண்ட் ஒரு டவுட் கொடுக்கும்போது நம்மால் அதை தாங்கவே முடியறதில்ல. அதுதான் மைண்டோட இயல்பு. மனம் என்பது அடிப்படையில் பைத்தியக்காரத்தனத்தின் ஆரம்பம். அது உங்களை ஒரு தத்தளிப்பிலேயே வச்சிருக்கும். மனதின் இந்த இயல்பு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியே குதித்து ஒரு சாட்சியாக பார்த்தால் மட்டுமே தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். அப்போ அந்த விழிப்புணர்வு நிலையிலிருந்து முடிவெடுத்தான். விழிப்புணர்விலிருந்து பிறக்கும் செயல்ல தான் எந்த பச்சாதாபமும், அதாவது குற்ற உணர்ச்சியும் இருக்காது. ஏன்னா விழிப்புணர்வு என்பது முழுமையானது, அதுல சந்தேகம் இல்லை. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. விழிப்புணர்வு முழுமையானதுன்னு சொல்றீங்க. ஆனா அறிவியலும் தத்துவமும் என்ன சொல்லுது?
உலகத்துல முழுமையான உண்மைன்னு எதுவுமே இல்ல, எல்லாமே சார்புடையதுன்னு தானே சொல்லுது. நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற மாபெரும் விஞ்ஞானிகள் சார்பியல் கோட்பாட்டை, அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அறிவியல் பூர்வமா நிரூபித்துள்ளார்களே. அப்போ ஆன்மீகம் சொல்ற அந்த முழுமையான உண்மை பொய்தானா? இங்கதான் நாம அறிவியல் சொல்லும் ஃபேக்ட்ஸ் என்பதற்கும் அகநிலை சொல்லும் ட்ரூத், அதாவது முழுமையான உண்மை என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஃபேக்ட்ஸுக்கும் ட்ரூத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஐன்ஸ்டீன் சார்பியலை பற்றி பேசும்போது அவர் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பேசினார், உண்மையை பற்றி அல்ல. ஒருமுறை ஐன்ஸ்டீன் கிட்ட சார்பியல்னா என்ன, சாதாரண மக்களுக்கு புரியும்படி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஆமா, எனக்கும் சார்பியல்னா ஏதோ பெரிய ஈக்குவேஷன் தான் ஞாபகம் வரும். அவர் எப்படி ஈஸியா விளக்குனாரு? அவர் சொன்னார், நீங்க ஒரு சூடான அடுப்பின் மேல் உட்கார்ந்தால் 1 நிமிடம் என்பது பல மணி நேரங்கள் போல மிக மெதுவாக நகர்வதாக தோன்றும். ஆனால் அதே நீங்க உங்களுக்கு பிடிச்ச உங்க காதலியோடன் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா மணி நேரங்கள் கூட சில நொடிகள் போல வேகமாக பறந்துவிடும்னு சொன்னார். இதுதான் சார்பியல். ஆமா, கஷ்டமான நேரத்துல டைம் போகவே போகாது, சந்தோஷமா இருக்கும்போது டைம் பறந்துடும். இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தானே. ஆனா இது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நேரத்தின் வேகத்துல நிஜமாவே எந்த மாற்றமும் இல்ல. கடிகாரம் அதே வேகத்துல தான் ஓடுது. ஆமா இல்ல? ஒருத்தர் சூடான அடுப்புல உட்கார்ந்திருக்கார், இன்னொருத்தர் காதலியோட பேசிட்டு இருக்காருன்னா நேரம் அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வேகத்தையோ மெதுவாயோ மாத்திக்கிறது இல்ல. மாறுவது மனிதனின் மனம். ஓஹோ. அந்த சூழ்நிலையே மனம் எப்படி உள்வாங்குது அப்படிங்கிறது தான் சார்பியல். ஃபேக்ட் என்பது புற உலகம் சம்பந்தப்பட்டது, அது பார்வையாளரை பொறுத்து மாறும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வு நிலை, அந்த ட்ரூத் எப்போதுமே முழுமையானது, அது மாறுவதே இல்ல. அப்போ புத்தரும் மகாவீரரும் கூட உண்மையை சார்புடையதானே சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்க பேசுனது ட்ரூத் பற்றி தானே. அவங்க அப்படி சொன்னதுக்கு காரணம் ரொம்ப நுட்பமானது. உண்மைய வார்த்தைகளால வெளிப்படுத்தும் போது அது தன்னோட முழுமையை இழந்து சார்புடையதாக மாறிவிடுகிறது என்பதை உணர்த்தவே அவங்க அப்படி சொன்னாங்க. வார்த்தையால சொல்லும்போது மாறிடுமா? ஆமா, உண்மைங்கிறது ஒரு அனுபவம், அத மொழிக்குள்ள சுருக்க முடியாது. புகழ்பெற்ற தத்துவஞானி லுட்விக் விட்கென்ஸ்டைன் இதை ரொம்ப அழகா சொல்றார். எதை சொல்ல முடியாதோ அதை சொல்லக்கூடாது அப்படின்னு. அந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கே பாஃபுல்லா இருக்கு. அதாவது நம்மால ஒரு முழுமையான அனுபவத்தை மொழியால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. மொழியோட கட்டமைப்பே சார்புடையதுதான். வாழ்க்கைங்கிறது வெறும் லாஜிக் கிடையாது, அறிவியல் கிடையாது. இதுக்கு ஓஷோ அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு வேடிக்கையான கதையை சொல்றார். என்ன கதை அது? ஓஷோ காலேஜ்ல படிக்கும்போது அவரோட அப்பாவுக்கு ஒரு கட்டளை. என்ன கட்டளை? ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீ எனக்கு ஒரு கடிதம் போடணும், அப்போதான் நீ பாதுகாப்பா இருக்கன்னு நான் நம்புவேன்னு சொல்லிட்டார். ஓ, பேரண்ட்ஸ் கவலைப்படுறது சகஜம் தானே. ஆனா ஓஷோவுக்கு இதுல உடன்பாடு இல்ல. நான் நல்லா இருந்தா ஏன் திரும்ப திரும்ப அதே எழுதி அனுப்பணும், ஏதாவது பிரச்சனைனா நான் சொல்றேன்னு கேட்டார். அதுவும் லாஜிக் தான். ஆனா அப்பா கேட்கலையா? அப்பா கேட்கல. உடனே ஓஷோ ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செஞ்சார். ஒரு டைப்பிஸ்ட கூப்பிட்டு, நான் இங்கே நன்றாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு முதல் கடிதத்தை டைப் பண்ணார். சரி. அடுத்த 100 கடிதங்கள்ல வெறும் டிட்டோ, அதாவது அதே போல அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி வச்சிட்டார். அடா பாவமே. தன்னோட ரூம்மேட் கிட்ட அந்த 100 கடிதங்களை கொடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு டிட்டோ லெட்டரை போஸ்ட் பண்ண சொல்லிட்டார். வெறும் டிட்டோன்னு லெட்டர் போனா அப்பாவுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். பயங்கர கோவம். நேரா காலேஜுக்கே வந்துட்டார். என்னடா இது, வாரம் வாரம் வெறும் டிட்டோன்னு லெட்டர் வருதுன்னு கத்துனார். அதுக்கு ஓஷோ என்ன சொன்னார்? அதுக்கு ஓஷோ ரொம்ப கூலா, நீங்க கேக்குற தகவல் அதுல இருக்குல்ல, முதல் கடிதத்துல என்ன இருக்கோ அது அப்படியே தொடருதுன்னு அர்த்தம், இதுல லாஜிக்கலா எந்த தப்பும் இல்லையேன்னு சொன்னார். ஓஷோவும் கரெக்ட் தானே சொல்றார். இதிலிருந்து ஓஷோ என்ன சொல்றார்னா, வாழ்க்கை என்பது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது. தர்க்கத்தால ஒரு உண்மையை நிரூபிக்க முடியுமே தவிர அந்த அனுபவத்தை உணர முடியாது. வார்த்தைகளுக்கு எப்பவுமே ஒரு எல்லை இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். வார்த்தைகளால உண்மையை உணர்த்தவே முடியாது, லாஜிக்கால புரிஞ்சுக்க முடியாது என்றால் அப்புறம் எதுக்காக நாம எல்லாரும் ஒரு குருவிடம் சென்று கேள்விகளை கேட்கிறோம்? அவரோட பங்குதான் என்ன? அது ஒரு நல்ல கேள்வி. இல்ல, ஒரு ஸ்கூல் டீச்சர் கிட்ட போய் டவுட் கேட்கிற மாதிரி நாமும் நம்ம வாழ்க்கை பிரச்சனைக்கு பதிலே தேடித்தானே மாஸ்டர் கிட்ட போறோம். நீங்க சொல்றதுதான் நம்ம வழக்கமா பண்ற செயல். ஆனா இங்கதான் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாஸ்டருக்கும் உள்ள முக்கிய வேறுபாட்டை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன வேறுபாடு? உங்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது என்றால் அதற்கான பதிலும் உங்களின் ஆழ்மனதில் எங்கேயோ ஒளிந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். கேள்வி உங்கள் விழிப்பு மனதிலும் விடை உங்கள் ஆழ்மனதிலும் இருக்கிறது.
அப்போ ஒரு டீச்சரும் மாஸ்டரும் இது எப்படி அணுகுவாங்க? ஒரு ஆசிரியர் தன்னிடம் உள்ள கடன் வாங்கிய அறிவை உங்களுடைய மனதின் மேல் திணிப்பார். கடன் வாங்கிய அறிவுன்னா? அதாவது புத்தகங்கள்ல இருந்தோ வேறு யாரிடமிருந்தோ அவர் கற்றதை உங்களுக்கு விடையாக கொடுப்பார். இதனால் உங்கள் மனதிற்குள் இருந்த கேள்வி தற்காலிகமாக அடக்கப்படுகிறதே தவிர தீர்வதில்லை. ஆமா, நம்ம ஒரு புக்கை படிச்சுட்டு நமக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோமே, அது வெறும் இரவல் அறிவு தான். அப்போ ஒரு உண்மையான மாஸ்டர் நமக்கு புதிய பதில்களை தரமாட்டாரா? தரமாட்டார். சாக்ரட்டிஸ் இதை விளக்குறதுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துறார். ஒரு மாஸ்டர் என்பவர் ஒரு மருத்துவச்சி போல செயல்படுவார். மருத்துவச்சியா? ஆமா, ஒரு மருத்துவச்சி குழந்தையை உருவாக்குவதில்லை. ஏற்கனவே உள்ளே இருக்கும் குழந்தை பாதுகாப்பாக வெளியே வர உதவி மட்டுமே செய்கிறார். அதே போல ஒரு உண்மையான மாஸ்டர் உங்களுக்கு வெளியிலிருந்து எந்த அறிவையும் திணிக்க மாட்டார். வாவ்! உங்களுக்கே தெரியாம உங்கள் ஆழ்மனதில் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த விடைய வெளிக்கொண்டு வர மட்டுமே அவர் உதவுவார். இது நிஜமாவே ஒரு பெரிய திறப்பு மாதிரி இருக்கு. அதாவது விடை எனக்குள்ளேயே தான் இருக்கு. மாஸ்டர் ஒரு கருவியா இருந்து அதை வெளியே கொண்டு வராரு. அந்த விடை வெளியே வந்ததும் என்ன நடக்கும்? உங்கள் ஆழ்மனதிலிருந்து அந்த விடை மேலே வந்து உங்கள் கேள்வியை சந்திக்கும் போது ஒரு மாயாஜாலம் நடக்கும். அந்த விடை கிடைத்த திருப்தியில் கேள்வியும் மறைந்துவிடும். சூப்பர். கேள்வி இல்லாததால் அந்த விடையின் அவசியமும் மறைந்துவிடும். இரண்டுமே கரைந்து போய் அங்கு ஒரு முழுமையான வெற்றிடம் பிறக்கும். உங்களுடைய மனம் எந்த பாரமும் இல்லாமல் இலைசாகிவிடும். அந்த நிலையில்தான் அபரிமிதமான சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஒரு மாஸ்டரின் வேலை. இந்த உரையாடல் நிஜமாவே ஒரு டீப் டைவ் தான். நம்மள போலவே இருக்கிறதுனா என்ன, சரணடைதல்னா என்ன, மனதின் நிரந்தரமான குழப்பம், உண்மைக்கும் உண்மை சம்பவத்துக்கும் உள்ள வித்தியாசம், அப்புறம் ஒரு மாஸ்டரோட உண்மையான பங்கு, இது எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா. பியாண்ட் சைக்காலஜி அப்படிங்கிற தலைப்புக்கு ஏத்த மாதிரி உளவியலின் வரம்புகளை உடைக்கிற இந்த அலசல் நமக்குள்ள பல கேள்விகள் எழுப்பியிருக்கும். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான். உண்மையான சுதந்திரம் என்பது முடிவெடுக்கும் மனதின் கட்டாயத்திலிருந்து வெளியேறுவதுதான் என்று நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்தால் இன்று நீங்கள் எடுக்கும் அடுத்த முடிவை கொஞ்சம் கவனித்துப் பாருங்கள். அந்த முடிவை எடுப்பது உண்மையிலேயே நீங்கள்தானா, அல்லது பல வருடங்களாக உங்களுக்குள் ஏற்றப்பட்ட அந்த கம்ப்யூட்டர் புரோகிராம் தானா? யார் முடிவெடுக்கிறார்கள் என்று நீங்கள் கண்டறியும் அந்த நொடி உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றக்கூடும். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.